ஓஜிகே ஓஜி ட்ராகன் பால் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்க்குற பல ஃபேவரட் அனிமீஸ் வரத்துக்கு இதுதான் மெயின் ரீசன்னு தெரியுமா? 90s காலகட்டத்தில் இந்த சீரிஸ் வந்து ஜப்பான் மட்டும் இல்லை, அமெரிக்கா, யூரோப்னு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி செம்மையான ரெக்கார்ட் படைச்சது. பிகாஸ் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெஸ்டர்ன் பாப் கல்ச்சர் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தென்டிக்காக ஒரு அனிமி வர மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ட்ராகன் பாலுக்கு நீங்கள் ஃபேனாக இருந்தால் ஒரு லைக் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன்றும் ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது. 95 to 97 ட்ராகன் பாலை ஓஷன் ஸ்டுடியோஸ் மூலமாக ஏர் பண்ணுறாங்க. அவங்க புவர் டைமிங் ஸ்லாட்ஸ்னாலும் அப்புறம் பிளட் ஷெட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சென்சார் பண்ணி விடுறாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்குள்ளே வந்து ரைட்ஸ் வாங்கி கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர ப்ரைம் ஸ்லாட்டில் ஏர் பண்ணுறாங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான். செம்ம போட்டுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ரிஸ்க்காக ஓஷன் ஸ்டுடியோஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வந்து இவங்களே ஓன் வாய்ஸ் ஆக்டரை ஹையர் பண்ணி டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் ரீச் அண்ட் அனிமிக்கே பெஞ்ச்மார்க் செட் பண்ணது இந்த அனிமி தான். ஸோ ட்ராகன் பால்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த அனிமி என்னென்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.